ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 46 ரிவிஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரியில் விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் அப்படின்ற டாப்பிக்கும், கெமிஸ்ட்ரியில் வேதி வினைகள் அப்படின்ற டாபிக் கவர் பண்ணியிருப்பீங்க. அது ரிலேட்டான கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வரப்போகிற எஸ்ஏ எக்ஸாமுக்காக டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. டெஸ்ட் பேட்ச்க்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 349 ரூபாய்க்கும், ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபாய்க்கும் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க ஹாஜி சரியத்துல்லா. அவர் தான் இந்த ஃபராசி இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோல் கிளர்ச்சி யாரின் தலைமையில் நடைபெற்றது? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்க பின்ராய் மற்றும் சிங்ராய், அவங்க தலைமையில் தான் இந்த கோல் கிளர்ச்சி நடைபெற்றிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்திற்கு கான்பூர் பகுதியில் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? இதற்கான சரியான ஆன்சர் கான்பூர் பகுதியில் நானா சாஹிப் தான் தலைமை தாங்கியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார்? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க உமேஷ் சந்திர பானர்ஜி, அதாவது WO பானர்ஜி சொல்லுவோம், அவர் தான் ஃபர்ஸ்ட் கூட்டத்துக்கு தலைமை வாங்கியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், வங்க பிரிவினை எந்த ஆண்டு நடைபெற்றது? இதற்கான சரியான ஆன்சர் 1905ஆம் ஆண்டு தான் வங்க பிரிவினை நடைபெற்றிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வங்காளத்தை இரண்டாக பிரித்த கவர்னர் ஜெனரல் யார்? இதற்கான சரியான ஆன்சர் கர்சன் பிரபு தான் வங்காளத்தை இரண்டாக பிரிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தன்னாட்சி இயக்கம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? இதற்கான சரியான ஆன்சர் 1916ஆம் ஆண்டு தான் தன்னாட்சி இயக்கமானது தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் எது? ஆப்ஷன் சியில் இருக்க குடியரசுன்ற செய்தித்தாள் தான் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வமான செய்தித்தாளாக இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எந்த ஆண்டு தொடங்கினார்? இதற்கான சரியான ஆன்சர் 1925ஆம் ஆண்டு தான் சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தொடங்கினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1928ஆம் ஆண்டு அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்க MC ராஜா, அவர் தான் இந்த அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கத்தை 1928ஆம் ஆண்டு தொடங்கியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், காயங்கள் மீது திரவமாக ஊற்றப்படும் வேதிப்பொருள் எது? இதற்கான சரியான ஆன்சர் ஹைட்ரஜன் பெராக்சைடு தான் காயங்கள் மீது திரவமாக ஊற்றப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வீட்டில் பயன்படுத்தப்படும் உப்பின் வேதி பெயர் என்ன? இதற்கான சரியான ஆன்சர் சோடியம் குளோரைடு, NaCl சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜிப்சம் உப்பின் வேதி பெயர் என்ன? இதற்கான சரியான ஆன்சர் கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட்ன்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வ கரைப்பான் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான ஆன்சர்
நீர் தான் சர்வ கரைப்பானாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டே 46 ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மறுபடியும் உங்கள நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.